அழாதீங்க, அழாதீங்க. அழுதீங்கன்னா இந்த கோவிலில் பிருந்தாவனத்தில் மட்டும் எப்படி என்ன நினைக்கிறோமோ அது பல மடங்காக பெருகுமா. ராதாவோட உயிர் போயிடுது. அப்போ அந்த புல்லாங்குழலை உடச்சி போட்டுடுறாரு. அவங்களுக்காக வாழ்ந்துட முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு பிள்ளைகள் இருக்குது. பிருந்தாவனத்துக்கு அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போனால் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். எல்லாருமே பாருங்களேன், அந்த கண்ணன் பக்தர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க? ராதே 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 தான் சொல்லுவாங்க. கடவுள் கிருஷ்ணர் அவரை விட அந்த பக்தர்கள் ராதே 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 எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த ராதைக்கு அவர் அப்படி அவ்வளவு ராதாவை அவர் கிருஷ்ணர் அவ்வளவு இதுவாக அவர் விரும்பினார். இந்த மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு போனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கோவிலுக்கு போனாலே நம்மளையும் மீறி ஒரு மாதிரி கண் கலங்குவோம். ஆனால் அந்த கோவிலில் பூசாரி சொல்லுவாங்க, அது ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பூசாரி சொல்லுவாங்க, அழாதீங்க, அழாதீங்க. அழுதீங்கன்னா இந்த கோவிலில் பிருந்தாவனத்தில் மட்டும் எப்படி என்ன நினைக்கிறோமோ அது பல மடங்காக பெருகுமா, பல மடங்காக பெருகுமா. அப்போ அழுதா அது பல மடங்காக ஆகும். அதுக்காக அவர் சொல்கிறாரு, அழாதீங்க, அழுதுறக்கூடாது, அழுதா அது பல மடங்காகும். அது மாதிரி அந்த பிருந்தாவன கோவிலுக்கு போனால் எல்லாரும் கூத்தாடுவாங்க, அப்படியே குதிப்பாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, அப்படியே சந்தோஷமாக பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தால் தான் அது பல மடங்காகுமா. அந்த கோவிலில் அப்படி நினச்சி நம்ம சந்தோஷமாக பாட்டு பாடி, சந்தோஷமாக நடனமாடி, சந்தோஷமாக எல்லாம் செஞ்சால் அது பல மடங்கு ஆகும்ன்றது ஐதீகம். அந்த மாதிரி ராதா 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 ராதா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணன் எவ்வளவு எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க ராதா அவங்க ஒரு இது, கிருஷ்ணர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் அப்படி நம்ம இந்த ஒரு இதில் அவதாரத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அதாவது ராதாவும் ருக்மணியோட இவங்க தான் அவதாரம் தான், அவங்க ஒரு அம்சம்தான் ராதாவும். ஆனால் கிருஷ்ணன் மாதிரியே ஒரு அம்சம் ஒரு இதில் அந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறவர் அவர் போன ஜென்மத்தில் ஒரு வரம் வாங்கினா மாதிரி ஒரு கதை போகும். அதனால தான் ராதாவை அவர் கைப்பிடிச்சாருன்னுட்டு. ஆனால் இவங்க ராதா என்ன பண்ணுவாங்க? எல்லா கடமையும் முடிச்சுட்டு கடைசி காலத்தில் கிருஷ்ணரை அப்படியே தேடிக்கிட்டு வருவாங்க. தேடிக்கிட்டு வந்தால் ராதா வந்திருக்காங்கன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அப்போ கிருஷ்ணர் ஓடுவார். கிருஷ்ணர் ஓடி போய் தான் அவங்கள வரவேற்பார். அப்படியே அவங்களுக்கான பணிவிடைகள் செய்கிறதுக்கு சிலரை நியமனம் பண்ணுவார். அந்த தோழிகள் எல்லாரும் அவங்கள இது பண்ணுவாங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு அப்படியே அரச போகத்தை அனுபவித்தாலும் இவங்களுக்கு ராதாவுக்கு ஒரு மாதிரியான மனசில் பாரம் இல்லை, நம்ம ஏதோ தூரமாக இருக்கோன்ற ஒரு ஃபீலிங் உடனே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த அரண்மனையை விட்டு போயிடுவாங்க. அப்போது இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடும், ராதா போகிறாங்க அப்படின்னு. இவரும் பின்னாடியே போகிறார். இவரும் பின்னாடியே போகிறப்போ ஒரு இடத்துல அப்படியே ஒரு மர நிழலில் அவங்க அப்படியே உட்கார்றாங்க. உட்கார்ந்தோடனே இவரும் உட்கார்றார். உட்கார்ந்தா அப்போது எனக்காக நீங்கள் புல்லாங்குழல் வாசிப்பீங்களா அப்படின்னு ராதா கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். அந்த புல்லாங்குழலை கேட்டுக்கிட்டே ராதாவோட உயிர் போயிடுது. அப்போ அந்த புல்லாங்குழலை உடச்சி போட்டுடுறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் புல்லாங்குழலே வாசிக்கலை. அவரும் சில காலத்தில் அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு போயிட்டதா சொல்லுவாங்க. ஸோ அந்த ருக்மணி கூட சில காலம் கண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ சொல்லுவாங்களாம், நான் மனைவியாக இல்லாமல் ஒரு காதலியாக இருந்திருக்கலாம்,
இப்போ ரீசெண்டாக ஒரு நார்த் இந்தியன் படத்தில் கூட, இது ஒரு படம், அது வந்து அதில் கூட அந்த டயலாக் வரும். நான் ருக்மணியா இல்லாமல் ராதாவா இருந்திருக்கலாம். அப்போ கண்ணன் கேட்டாராம், ஏன் அப்படின்னுட்டு. ஆமாம், மனிதர்கள் காதலியத்தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனைவியோட வாழ்ந்தாலும் காதலியை தானே நினச்சிட்ருக்காங்க. அதனால் நான் காதலியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி சிலர் அவதாரங்களாக இருந்தாலும், கண்ணனே பார்த்திங்களா அவதாரம். ஒரு ஒரு தெய்வமே சில பல இந்த மனுஷ ரூபம் எடுத்துட்டாலே அது சிலதெல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லார மாதிரியும் இருந்துட முடியாது. சில நம்மளுக்குன்னு கடமைகள் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு தீர்வு இல்லாமல் ஒரு இது போயின்னு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக வாழ்ந்துட முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து வெளி உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அது ஒரு பேச்சு வரும், அது ஒரு பயம் எல்லாருக்கும் இல்லையா? ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறப்போ யார் என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு இது போயிடும். அதனால் நிறைய என்னதான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஒட்ட மாட்டாங்க, அதே நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்தை விட்டும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மாட்டிப்பாங்க. அது என்ன பண்ணுறது? இதுவாகவே பிறந்துட்டாலே, ரூபமாக பிறந்துட்டாலே எல்லா விதமான இன்னல்களும் பட்டுத்தானே ஆகணும். அது மாதிரி கடவுளே ஆனாலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவரும் அவ்வளவு பட்டிருக்கார், மனுஷ ரூபம் எடுத்து அவரும் பட்டிருக்கார். அவருக்காக எதுவும் பண்ணிக்க முடியாது. அரசாங்கத்திலே பார்த்திங்களா, மன்னர்களாக இருப்பாங்க, ஆனால் காதலி இருப்பாங்க. ஆனால் அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அரசு இதுக்காக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணிண்டா இந்த அரசுரிமை கிடைக்காது. அரசுரிமை கிடைக்காதுன்றதுக்கு மேலே அந்த மக்களோட அந்த இது வந்து மாறிடும். மன்னனே கல்யாணம் பண்ணிட்டாரு, அவரே அத்தனை வச்சுட்டு இருக்காரு, நம்மளுக்கு என்னன்ற மாதிரி. அம்மா அவதாரத்தில் கூட அவங்க அப்பா தசரதனுக்கு அத்தனை மனைவிகள், ஆனால் ராமர் ஒரு மனைவியோடவே இருந்தாலும் நகர்வனம் போகிறப்ப யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, ஆமாம் ராமன் நினச்சிக்கிட்டியா என்னை ஒரு குடியானவனுக்கு ராமன் நினச்சிக்கிட்டியா, அவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா மாதிரி நான் ஏற்றுப்பேனா அப்படின்னு ஒரு உரையாடல் போகுது. ஒரு குடியானவன், ஒரு மனைவி வந்து அவனை விட்டுட்டு ஏதோ கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போன மாதிரி, அந்த பொண்ணு திரும்பி வர்றப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறப்போ இதை வந்து இவங்க மேற்கோள் காட்டி பேசுகிற மாதிரி, அது வந்து ராமரோட இதில் பட்டுடும், காதில் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க மனைவி, அதாவது கர்ப்பமாக இருக்கும்போதே சீதாதேவி அவர் கொண்டு போய் லக்ஷ்மணனை காட்டில் விட்டுட்டு வந்துட சொல்லுவார். அப்படி இல்லையா? ராமரையே நினச்சி தான் சீதா வாழ்வாங்க, சீதாவையே நினச்சிட்டு தான் ராமர் வாழ்வார். இருந்தாலும் சேர்ந்து வாழ முடியாது இல்லையா? இந்த மாதிரி சிலரோட விதி, தலையெழுத்து, என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய விதிப்படி நடக்கும். சிலர் விதியை மதியால் மாற்றலாம், 100ல் 1 நடக்கும், விதியையும் மாற்றி போகும். அது அவர்களுடைய பலா